எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சேனலில் ஒரு ஃப்ரிட்ஜ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்ஃபூலோட டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வாங்கியிருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா நாங்கள் சத்யாவில் தான் வாங்கினோம். அண்ட் நாங்கள் வாங்கினது வந்து திவாலி சீசனில் தான் வாங்கினோம். அண்ட் சத்யாவில் வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 2-3 ஷாப்ஸில் வந்து ரேட் செக் பண்ணோம். பட் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு மேக்ஸிமம் 3000 ஒரு 9000 வரைக்கும் வந்து ரேட்டு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக சத்யாவில் வந்து இது 24,000 அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்துட்டு 5-in-1 கன்வெர்ட்டிபிள் டெக்னாலஜி தான். ஸோ அதில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ, அப்புறமா வந்து ஹை, லோ, மீடியம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆட்டோலேயே வச்சா போதும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அண்ட் இது மேலே இருக்கிற ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா வேர்ல்பூல் சர்வீஸ் சென்டரோட ஸ்டிக்கர், அதில் நம்பர் எல்லாமே இருக்குது. ஏதாவதுனா நம்ம உங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரிட்ஜ்லேயுமே இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து ரெக்கமெண்டட் வந்து 3 ஸ்டார்ஸ்க்கு மேலே இருக்கிறதா எப்போவுமே ரெஃப்ரிஜரேட்டருக்கு வந்து ரெக்கமெண்டட். அண்ட் இதில் வந்து ஃப்ரிட்ஜோட மாடல், அதோட கெப்பாசிட்டி எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்கு. அண்ட் இது வந்து ஃப்ரீசர். ஸோ ஃப்ரீசர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் டோர் கூட பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரியே அந்த ரேக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மெடிசின்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீசருக்குள்ள பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஐஸ்கிரீம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த ஐஸ்கிரீம் ட்ரே வந்து நம்மளால் புல் பண்ணலாம் முடியாது. ஜஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அந்த ஐஸ்கிரீம் ட்ரே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அது க்யூப்ஸ் ஆனதும் இந்த மாதிரி அதை வந்து ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் வந்து கீழே இருக்கிற ட்ரேயில் கலெக்ட் ஆகிடும். ஸோ நமக்கு தேடிக்கு எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் இது வந்து ஃப்ரீசர் ஏரியா. இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மினிமம், நார்மல், டீப் ஃப்ரீஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்து இது நார்மல்லே வச்சு யூஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள் அப்படின்ட்டு டெமோ காமிக்க வந்தவங்க வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து இருக்கிற மாதிரி லைட்ஸ் எதுவுமே வந்து ஃப்ரீசர் ஏரியாவில் வந்து இருக்காது. அண்ட் வெளியே பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டிபிள் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃப்ரீசரை வந்து நார்மல் ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேபி நமக்கு வந்து நான்வெஜ் அந்த மாதிரி எதுவுமே ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே இல்லாத சமயத்தில் வந்து நம்ம இந்த கன்வெர்ட்டிபிள் மோட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரை கூட வந்து நார்மல் ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா லைட்டு வந்து சென்டராக வச்சுருக்காங்க. நார்மலாக உள்ள ஃப்ரிட்ஜில் வந்து டாப்பில் இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இது வந்து சென்டராக வச்சுருக்காங்க இந்த ஃப்ரிட்ஜில். அண்ட் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து மில்க், கர்ட் அதெல்லாம் போட்டு வைப்போம்ல, அந்த ட்ரே இது. தென் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ரே இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு மூவபிள் ட்ரே தான். அண்ட் கிளாஸ் வந்து ரொம்ப டஃப் அண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து மூவ் பண்ணியும் எடுத்துக்கலாம். திங்ஸ் உள்ளாத இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் இதை. அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ட்ரேயோட லிட் இது. ஸோ இதில் வந்து மாய்ஸ்சர் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணுறப்போ வந்து உள்ளால் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் வெஜிடபிள் ட்ரே கூட நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. அண்ட் இந்த வெஜிடபிள் பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ப்ரெஷரைசர் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த உள்ளுக்கு இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. உள்ளால் பார்த்திங்கன்னா நம்ம ஓடோனிலோட அந்த டேப்லெட் மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம தேவைன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம அதை வந்து கழட்டி கூட எடுத்துக்கலாம். அண்ட் டோரில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு எக் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 8 eggs வரைக்கும் வைக்கிற மாதிரியான ஒரு சின்ன ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈஸி ரேக்னு போட்டு ஒரு சின்ன 2 ரேக்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட்லெஸ்ஸான திங்ஸ் ஏதாவது நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் கீழே வந்து 2 பாட்டில் ரேக் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கீழ் ரேக்கில் வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் மாதிரியெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் மேல் ரேக்கில் வந்துட்டு ஒரு 2 லிட்டர் பாட்டில் வரைக்கும் நம்ம அதில் வந்து வச்சுக்கலாம்.
அண்ட் இப்போ ஃப்ரிட்ஜோட வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நமக்கு வந்து இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மற்ற ஹேண்டில்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளார வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே டோருக்கும் வந்து சேம் டைப் ஆஃப் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்குது ஹேண்டில். அண்ட் அதுக்கு மேலே வந்து நமக்கு லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட லாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜுக்கு வந்து லாக் போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம லாக் போட்டோம்னா அந்த டோருக்கும் அண்ட் ஃப்ரீசரோட டோருக்கும் இடையில வந்துட்டு இந்த சின்ன கம்பி மாதிரி போயிட்டு லாக் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஃப்ரிட்ஜோட லாக் மெத்தடு. அண்ட் இது வந்து ஃப்ரிட்ஜோட சைட் வியூ. ஸோ சைடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜோட பேக் போர்ஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம வாட்டர் கலெக்ட் ஆகிற அந்த சின்ன ட்ரே. ஸோ நம்ம நார்மலாக வந்து இருக்கிற ஃப்ரிட்ஜோட ட்ரேயில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் இருக்காது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ட்ரே வந்து ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து இருக்கிற வாட்டரை வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரூ போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். அண்டு இந்த ஃப்ரிட்ஜுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக 3 டேஸில் அது டீஃப்ராஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து எடுத்து தூர ஊற்ற வேண்டிய தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக 3 டேஸ் ஒன்ஸ் வந்து இது டீஃப்ராஸ்ட் ஆகிட்டு ரைட் சைடில் ஒரு சின்ன காயில் இருக்கும். ஸோ அந்த காயிலில் போய்ட்டு வாட்டர் கலெக்ட் ஆகிட்டு அது வந்து வாட்டர் வந்து ஹீட் ஆகி வேப்ரைஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து தண்ணி எடுத்து தூர ஊற்ற வேண்டிய தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு கழட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஃப்ரிட்ஜோட வாரண்ட்டி பார்த்திங்கன்னா கம்ப்ரஸருக்கு ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரிட்ஜு அதோட போர்டு பின்னால் இருக்கிற போர்டு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1 to 2 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. மற்றபடி உள்ளால் இருக்கிற கிளாஸ் ஐட்டம்ஸாக இருந்தாலும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாக இருந்தாலும் லைட்டு இதுக்கு எல்லாமே வந்து வாரண்ட்டி கவர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். Thank you so much for watching, and I hope you all enjoyed this unboxing video. And if you enjoyed this video, please make sure to like and share this video. Also, please make sure to subscribe to my channel Spoon of Passion. Thank you so much for watching. Assalamu alaikum.